நீங்கள் ₹1,00,000 ஒரு ஆசெட் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரீங்கன்னா அதோட ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸை பொறுத்து நீங்கள் 5 lakhs ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம், 10 lakhs ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம், ஏன் 1 கோடி கூட ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம். 10 lakhsக்கும் 1 கோடிக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். இது இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கம்பெனி என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ கம்பெனி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா நீங்கள் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ்க்கும் டைம் பீரியடுக்கு இருக்கிற கோரிலேஷன் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த கோரிலேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் நம்ம 3 இன்ட்ரெஸ்ட் ரேட் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு 7%, இன்னொன்று 15% அண்ட் இன்னொன்று 26%. ஸோ உங்களுக்கு ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வேணும்னா அதுக்கேற்ற மாரி அதில் ரிஸ்க் இன்வால்வ்டாக இருக்கும். ஸோ ரிஸ்க் இந்த சென்ஸ் நீங்கள் மொத்தமாக உங்கள் மணியை லூஸ் பண்ண மாட்டீங்க. ரிஸ்க் எதை நோட்டிஃபை பண்ணுது பார்த்தீங்கன்னா அந்த ஆசெட் கேட்டகரியோட வாலட்டிலிட்டி நோட் பண்ணுது. த 72 ரூல். ஸோ இந்த 72 ரூல் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா 72 வச்சு அந்த ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வச்சு டிவைட் பண்ணிங்கன்னா அதில் வர நம்பரில் உங்களோட அமௌண்ட் டபுள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 15% இன்ட்ரெஸ்ட் ரேட்னு எடுத்துக்கிட்டோன்னா அதை 72 15 நாள் டிவைட் பண்ணால் உங்களுக்கு 5 years வரும். ஸோ நீங்கள் ஒரு அமௌண்ட் போடுறீங்கன்னா அது எவ்ரி 5 years டபுள் ஆகும். அதாவது ஃபஸ்ட் 5 years 1 lakh 2 lakhs ஆகிருக்கும். நெக்ஸ்ட் 5 years 2 lakhs 4 lakhs ஆகிருக்கும். அண்ட் ஸோ ஆன் அண்ட் ஸோ ஃபோர்த். இப்போ எப்படி இந்த ரிட்டர்ன்ஸ் வேரி ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸல் ஷீட்டில் பார்ப்போம் வாங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 3 பேர் இருக்காங்க, ரவி, பிரியா, ராம். ஸோ ரவி என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அவனோட ₹1,00,000 எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனான எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறான். ஸோ எஃப்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அவனுக்கு 7% அவனுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த 7%-ஐ அவன் 20 வருஷம் பீரியடுக்கு இன்வெஸ்ட் பண்ணால் அவங்ககிட்ட அப்ராக்ஸாக 4 lakhs இருக்கும். ஸோ இதுவே பிரியா என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்டில் ஆனுவலாக 15% ரிட்டர்ன்ஸ் தர்ற ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் அவள் அவளோட இந்த ₹1,00,000 அவள் இந்த ₹1,00,000 அவள் 20 years இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரான். இப்போ பார்த்தீங்கன்னா அவளுக்கு அட் த இயர் ஆஃப் 20 years அவகிட்ட 16 lakhs அப்ராக்ஸாக இருக்குது. இதுவே ராம் பார்த்தீங்கன்னா அவன் ஸ்டாக்ஸில் அவனோட ஸ்டாக்ஸ் எல்லாம் அவனையும் பிக் பண்ணி அது மட்டும் இல்லாமல் அவனோட போர்ட்ஃபோலியோவில் கிரிப்டோவையுமே ஆட் பண்ணி ஒரு ஹை ரிஸ்க் ஆப்ஷன் எடுத்து அவன் 26% ஆனுவலி 20 years ஜென்ரேட் பண்ணிட்டு வந்திருக்கான். ஸோ அவன் ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட ₹1,28,00,000 ரிட்டர்ன்ஸ் எடுத்திருக்கான். ஸோ இதில் இருக்கிற டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்த்துட்டீங்க. ஒரே டைம் பீரியடில் 3 different people இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அண்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வேறு வேறையாக இருக்குது. ஆனால் இதுக்கு இவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆகும். அதுக்கு நீங்கள் டைமோட கோரிலேஷன் இது கூட புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் எஃப்டி ரேட்டை எடுத்துப்போம். எஃப்டி ரேட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 72 7 டிவைட் பண்ணிங்கன்னா 10 years. ஸோ எவ்ரி 10 years டபுள் ஆகும். ஸோ எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப ஃபஸ்ட் 10 yearsக்கு உங்களோட காசு 2 lakhs ஆயிருக்கும். நெக்ஸ்ட் 10 yearsக்கு உங்களோட காசு 4 lakhs ஆயிருக்கும். இதுவே நீங்கள் ஒரு 15% இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 5 yearsல டபுள் ஆகி 2 lakhs ஆயிருக்கும். ஆல் த வே 20 yearsல பார்த்தீங்கன்னா அது 16 lakhs இருக்கும். இதுவே ராமோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 72 divided by 26, அதாவது அப்ராக்சிமேட்டாக 3 years ஒன்ஸ் அவங்களோட மணி டபுள் ஆகும். ஸோ ஃபஸ்ட் 3 yearsக்கு 1 lakh 2 lakhs ஆயிருக்கும். நெக்ஸ்ட் 3 yearsக்கு 2 lakhs 4 lakhs இருக்கும். ஆல் தி வே அப் டு 21 years பார்த்தீங்கன்னா ராமோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.28 crores கிட்ட இருக்குது. இதே ராம் இன்னும் 9 years ஹோல்ட் பண்ணால் போதும், he will be having 110 crores 24 lakhs. இதுதான் கம்பவுண்டிங்கோட மேஜிக். இந்த டைம் பீரியடுக்கும் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இருக்கிற கோரிலேஷன் தான் கம்பவுண்டிங். அஃப்கோர்ஸ் 26% ரியல் டைமில் அச்சீவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். 15 to 18% ரிட்டர்ன்ஸை ஆனுவலி நீங்கள் ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தாலே உங்களால் எடுக்க முடியும். ஸோ நீங்கள் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸை ஏற்ற டைம் அதோட மேஜிக்கை காமிக்கும் அண்ட் காம்பவுண்டிங் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்தமாரி ஃபினான்ஷியல் ரிலேட்டட் கண்டென்ட்டை பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஸ்வீட்டாக சொல்லணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். Until then, bye.